பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் 67ஆம் சங்கீதம் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த இடத்திலே ஒரு தேவ மனிதரினுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை செழிப்பாக்குகிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இவர் செபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தோடு நிறுத்தாமல், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் நம் மேலே காண்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்ம மேல் காண்பிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தேவன் வெளிச்சத்திலே பிரகாசிக்கிற ஒரு தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரகாசமுடைய ஒரு தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய பிரகாசமும் நம்ம மேலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்கள், சத்துருக்களின் கிரியைகள் அந்த இடத்துல முறியடிக்கப்படுகிறதை நீங்கள் காண முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேலே விழட்டும். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், நல்லது. ஆனால் அதே போல தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் என் மேல் காண்பிக்கப்பட வேண்டும். பொதுவாக நீங்கள் ஆலய ஆராதனைகளில், பாரம்பரிய சபைகளினுடைய ஆராதனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்லி கடைசியாக ஆசீர்வாதம் கூறும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறது உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் காண்பிக்கப்பட வேண்டும். தேவ மனுஷனாகிய மோசே தேவனுடைய சமூகத்தில் நின்று சீனாய் மலையிலே 40 நாட்கள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வரும் பொழுது கிட்ட இருந்த யாராலே அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய முகத்தினுடைய பிரகாசம் அவ்வளவு தூரத்துக்கு அவருக்குள்ளாக வெளிப்பட்டதை காண முடிந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை மற்றும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவரே உம்முடைய முகத்தினுடைய வெளிச்சத்தினாலே என்னை பிரகாசிக்க பண்ணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபிக்க வேண்டிய காரியம். ஏன்னா அந்த தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசம், சில தேவ மனிதர்களை பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறார். புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போ 40 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தால் அந்த மனுஷனுடைய முகம் எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலே எவ்வளவு தூரத்துக்கு டயர்ட் ஆகுது, எவ்வளவு இதுவாகுது. ஆனால் அந்த மனிதர் 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அவர் கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை மற்ற ஜனங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசித்ததாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய முகத்தினுடைய பிரகாசத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக நிற்க வேண்டும். ஆண்டவரே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் எங்கள் மேலே காண்பிக்கப்படட்டும், எங்கள் மேலே அந்த வெளிச்சம் படட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். ஆண்டவரே எங்களுடைய முகத்தின் மேலே உம்முடைய முகத்தினுடைய வெளிச்சம் எங்கள் மேலே படட்டும், எங்கள் குடும்பத்தின் மேலே படட்டும், எங்களுடைய பிள்ளைகள் மேலே படட்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக. ஏன்னா இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிற பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறதான சத்துருக்களினுடைய கண்ணிகள், எந்த சத்ருவினுடைய கிரியைகளும் நம்மை நெருங்க முடியாதபடிக்கு அந்த தேவனுடைய அந்த முகத்தினுடைய பிரகாசம் நம்ம வாழ்க்கையில் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் இனி ஆண்டவரே உம்முடைய முகத்தினுடைய பிரகாசம் என் மேலே விழட்டும், என்னுடைய வாழ்க்கையில் விழட்டும். நாங்கள் செய்கிற வேலைகளில் அந்த முகத்தினுடைய பிரகாசத்தை நாங்கள் காண்பிக்கப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தர் எங்களுக்கென்று வாக்கு பண்ணி நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எல்லைகளிலேயும் உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கப்பட வேண்டும். எங்களை பார்க்கிற ஜனங்கள் உம்முடைய பிரகாசத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக நிற்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம். இந்த நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை வாஞ்சிக்கிறதே கிடையாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
கொள்வதோடு இந்த மனிதர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசம் என் வாழ்க்கையில காண்பிக்கப்பட வேண்டும், எனக்குள்ளாக காண்பிக்கப்பட வேண்டும். என்னுடைய முகத்தை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிரகாசத்தை உங்கள் மூலமாக நாங்கள் காண முடிகிறதுன்னு சொல்லி கேட்கிற ஜனங்கள் அதை கேட்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்குமாய் வாக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், ஆண்டவருடைய முகத்தினுடைய பிரகாசம் இந்த நாளிலே நம்மேல் காண்பிக்கப்பட போகிறது. அதுக்கு நம்ம வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்து கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீங்க பாராட்டி வந்த கிருபை இரக்கம் தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சங்கீதக்காரர் ஜெபிக்கிற ஜெபத்தை போலவே ஆண்டவரே உம்முடைய முகத்தினுடைய பிரகாசம் எங்கள் மேல காண்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய முகத்தில் ஆண்டவரை பார்க்கிற ஜனங்கள் உம்முடைய பிரகாசத்தை காணட்டும். அன்றைக்கு மோசே தேவனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தினதை போல இந்த நாளிலே நாங்களும் வெளிப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காண்பிக்கப்படட்டும். கர்த்தருடைய மகிமை பிரகாசம் எங்கள் மத்தியிலே இறங்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.